நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்காக கேரள குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜு கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராஜகிருஷ்ணா, கடந்த 2-3 நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது இந்த விஷயம். தொடர்ந்து ஆய்வு செய்வதற்காக கேரளாவிலிருந்து அதிகாரிகள் வந்திருந்தார்கள். இது அச்சமூட்டும் வகையில் இருக்கக்கூடிய கழிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். இப்போ அதனை அகற்ற கேரளாவிலிருந்து குழு வந்திருக்கிறது. அகற்றி விட்டார்களா? என்ன நிலவரம்? திலகுதி நெல்லை, நடுக்கல்லூர், பலவூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 6 இடங்களில் மருத்துவ கழிவுகள் என்பது கொட்டப்பட்டிருந்தது. தற்போது அதனை அகற்றுவதற்கான பணிகளுக்காக கேரளாவில் இருந்து 16 லாரிகள் மற்றும் 6 குழுவினர், 70 பேர் கொண்ட 6 குழுவினர், 3 IAS ஆபீசர்கள் தலைமையிலான குழுவினர் இங்கு வந்திருக்கின்றார்கள். தற்போது நல்லூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அவர்கள் வளாகத்தில் அசம்பிள் ஆகி அங்கிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அழைத்து செல்வதற்காக தமிழக அதிகாரிகளும் அவர்களோடு இணைந்து போலீஸ் அதிகாரிகளும் உள்ளனர். தற்போது இவர்கள் 6 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று அங்கிருக்கும் குப்பைகளை அப்படியே பாதுகாப்பாக லாரிகளில் ஏற்றி கேரளாவுக்கு கொண்டு செல்ல உள்ளனர். கேரளாவில் எங்கு கொண்டு செல்ல உள்ளனர் என்பது குறித்து இன்னும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. மேலும் தமிழக அரசு அதிகாரிகள் கேரள எல்லை வரை அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது 6 இடங்களில் இருந்து இந்த கழிவுகளை அகற்ற கேரள குழுவினர் வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்ப இது தொடர்பாக 2-3 நாட்களாக மிகப்பெரிய அளவில் சர்ச்சை வெடித்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருந்தது இல்லையா? கேரள அரசுக்கு தமிழக அரசு சார்பாக ஏதேனும் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறதா? இது குறித்து வலியுறுத்தி அரசு ரீதியிலான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருந்தது? ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த கழிவுகள் அனைத்தையும் முழுமையாக 3 நாட்களுக்குள் அகற்றிவிட வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து இன்று 3வது நாள், இன்று கடைசி நாள் என்பதனால் இதற்கான நடவடிக்கைகள் முழு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசும் அதனை எடுத்து செல்வதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் கேரள அரசுக்கு வழங்கி வருகிறது. ஏனென்றால் இங்கே எதுவும் சட்ட சிக்கல்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் பாதுகாப்பு குறைபாடு வந்து கூடாது என்பதற்காகவும் ஏராளமான ஒவ்வொரு குழுவினரும் போதுமான அளவு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு அவர்களுக்கு எடுத்து செல்வதற்கான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகிருஷ்ணா.